அத்தியாயம் 9. வில்லியம் மூன் 1818 முதல் 1894 வரை. ஆண்டவர் பார்வையின்மை என்னும் திறமையை அவர் நாம மகிமைக்காக தந்தார். பார்வையின்மை என்ற குறை இல்லாதிருந்தால் பார்வையற்றவர்களின் தேவையை என்னால் பார்த்திருக்கவே முடியாது என்று கூறியவர் வில்லியம் மூன். இளமை பருவம். வில்லியம் மூன் 9-10-1818 ஆர்ஸ்மண்டன் என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் பட்ட மேற்படிப்பை முடித்தபோது பார்வையை இழந்தார். முதலில் படைத்த பரமனிடம் தன் பார்வையின்மையை பற்றி கேள்விகள் கேட்டார் மூன். நீ பார்வையை இழந்ததன் மூலம் அநேக பார்வையற்ற மக்கள் பார்வையடைய போகிறார்கள் என்று தேவன் பதிலளித்தார். பார்வையற்றோருக்கான மூன் எழுத்துமுறை. வில்லியம் மூன் வாழ்ந்த காலத்தில் ஆல்ஸ்டன், பிரேர், கால், லூகாஸ் போன்றோர் கண்டுபிடித்த பார்வையற்றோருக்கான தடித்த எழுத்துமுறை வழக்கத்தில் இருந்தது. பார்வையற்ற மாணவர்கள் அவற்றை படித்துணர கடினமாக இருந்தது. எனவே வில்லியம் மூன் பார்வையற்றோருக்கான எளிய எழுத்து முறையை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். அவர் கண்டுபிடித்த எழுத்து முறைக்கு மூன் என்று பெயர். ரோமன் எழுத்துக்களை பயன்படுத்தி இம்முறையை அமைத்துள்ளார். இது பிரெயில் எழுத்து முறையை விட படிப்பதற்கு எளிதானது. மூன் அச்சுமுறை. மூன் அச்செழுத்து முறை மூலம் 1960 நூல்களும் பத்திரிகைகளும் அச்சாக தொடங்கின. மூன் வாழ்ந்த காலத்தில் 5 கண்டங்களிலுமுள்ள 471 மொழிகளில் நூல்கள் அச்சிடப்பட்டு வெளிவந்தன. பார்வையற்றவர்களுக்கு தம் நிறுவனத்தில் வேலை கொடுத்தார் மூன். கணிப்பொறியில் மூன் கண்டுபிடித்த எழுத்து முறையைத்தான் பார்வையற்றோருக்காக பயன்படுத்துகின்றனர். சிறந்த பேச்சாளர். வில்லியம் மூன் பிரைட்டன் நகரில் உள்ள பார்வையற்ற மக்களுக்கு பாதிரியாராகவும் இருந்தார். ஆன்மீக வழிகாட்டியாக வாழ்ந்ததோடு பார்வையற்ற மக்களின் பொருளாதார சமுதாய மேம்பாட்டிற்காகவும் உழைத்தார். 1882 ஆண்டில் அமெரிக்க அதிபர் செஸ்டர் ஏ. ஆர்தரை சந்தித்தார். பார்வையற்ற மக்களுக்கு கல்வி அறிவூட்டுவதோடு வேதாகமத்தை அறிமுகப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருந்தார் மூன். இவரது எழுத்து முறைகளை கணினி தொழில்நுட்பத்தை புகுத்துவதற்கு ராயல் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி பிளைண்ட் நிறுவனம் முயன்று வருகிறது. 9/9/1894 வில்லியம் மூன் திடீரென்று இறந்தபோது பிரைட்டன் நகரம் ஒரு உலக புகழ்பெற்ற சாதனையாளரை இழந்தது. அத்தியாயம் 10. வில்மா ருடால்ஃப். 1960 ரோமில் நடந்த ஒலிம்பிக் விளையாட்டில் 3 தங்கப் பதக்கங்களை பெற்ற முதல் அமெரிக்க பெண் என்ற புகழை பெற்றவர் வில்மா கோல்டியன் ருடால்ஃப் ஆவர். இவர் 23/6/1940 டென்னஸ் நகரில் உள்ள கிளார்க்ஸ்வில்லில் பிறந்தார். குறை மாத குழந்தையாக பிறந்த இவர் ஒன்றன் பின் ஒன்றாக சின்னம்மை, மஞ்சள் நோய், நிமோனியா போன்ற நோய்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டார். பின்னர் இவரது இடது கால் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டது. பல வருட சிகிச்சைக்கு பின் செயற்கை முறைகளினால் நடக்க பழக்கப்பட்டார். தொடர்ந்து கொடுக்கப்பட்ட சிகிச்சை முறைகளாலும் அவளது தாயாரின் விசுவாச ஜெபத்தினாலும் 12வது வயதில் பிறர் உதவியின்றி நடக்க பழகினார் வில்மா. விளையாட்டுத் துறையில். வில்மாவின் பெற்றோருக்கு 22 குழந்தைகள் உண்டு. அவர்களில் 20வது மகள் வில்மா. தன் தங்கையைப் போல் விளையாட்டின் மீது தீராத ஆர்வம் கொண்டிருந்தார் வில்மா. பள்ளியில் படிக்கும்போது கூடைப்பந்து போட்டியில் பல்கலைக்கழக அளவில் முதன்மையாக வந்தார். 1956 சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள முடிவு செய்தார். ஒலிம்பிக்கில் ரிலே போட்டியில் வெண்கலப் பதக்கம் பெற்றார்.
பின் 1960ஆம் ஆண்டில் ரோமில் நடந்த ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் 100, 200, 400 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் 3 தங்கப் பதக்கங்களை வென்றார். திருமண வாழ்வு. வில்மா ராபர்ட் எல்ட்ரிச் என்பவரை திருமணம் செய்தார். இவருக்கு 4 பிள்ளைகளும் 8 பேர குழந்தைகளும் உண்டு. இவரது சுயசரிதையான தி ஸ்டோரி ஆஃப் வில்மா ருடால்ஃப் இவரது சாதனை வாழ்க்கையை எடுத்து காட்டுகின்றது. விருதுகளும் சாதனைகளும். காலூன்றி நடக்க வழியின்றி போராடிய வில்மாவுக்கு கிடைத்த விருதுகள் ஏராளம். யுனைடெட் பிரஸ் அத்லெட் விருது, அசோசியேட் பிரஸ் உமன் அத்லெட் விருது, சிறந்த விளையாட்டு வீரருக்கான ஜேம்ஸ் இ. சல்லிவான் விருது, தி பேப் சகரியாஸ் விருது, யூரோப்பியன் ஸ்போர்ட்ஸ் ரைடர்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் விருது, சர்வதேச விளையாட்டு வீரருக்கான கிறிஸ்டோபர் கொலம்பஸ் விருது, பென்ரிலேஸ் விருது, நியூயார்க் அத்லெட்டிக் கிளப் விருது, மில்ரோஸ் விருது, பிளாக் ஸ்போர்ட் ஹால் ஆஃப் ஃபேம் விருது, யுஎஸ் ஒலிம்பிக் ஹால் விருது, விமென்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார். இவர் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளித்து ஊக்குவிக்க வில்மா ருடால்ஃப் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பினை உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் 1980 வரை 1000 விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். 1977இல் இவரது வாழ்க்கை தொலைக்காட்சி படமாக எடுக்கப்பட்டது. அவரை கௌரவிப்பதற்காக அவரது சிலையை அமெரிக்காவில் நிறுவியுள்ளனர். 2000ஆம் ஆண்டில் ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் மேகசின் 20ஆம் நூற்றாண்டு வீராங்கனைகளில் முதலிடம் வகிப்பவர் வில்மா ருடால்ஃப் என்று தரவரிசைப்படுத்தியுள்ளது. 2004ஆம் ஆண்டில் அமெரிக்க ஐக்கிய நாட்டு தபால் துறை இவரது தபால் தலையை வெளியிட்டது. டாக்டர் பில்லி கிரஹாம் ஜப்பானில் உள்ள பாப்டிஸ்ட் கிறிஸ்டியன் அத்லெட்டிக்ஸ் இயக்கத்தில் சேர இவருக்கு அழைப்பு விடுத்தார். மரணம். இத்தனை சாதனைகளையும் நடத்திய வில்மா ருடால்ஃப் 1994ஆம் ஆண்டில் மூளை புற்றுநோயால் தாக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி 12/11/1994இல் 54வது வயதில் இறந்தார். நிமிர்ந்த நன்னடையோடு நேர்கொண்ட பார்வையுடன் ஊனத்தை ஒரு பொருட்டாக கருதாமல் உலக சாதனைகள் பல படைத்த வில்மா ருடால்ஃப் இளைய சமுதாயத்திற்கு ஒரு சவாலாக விளங்குகின்றார். அத்தியாயம் 11. யோகான் கெப்லர். சூரியனை சுற்றியே பூமியும் மற்ற கோள்களும் ஓடுகின்றன என்ற கொள்கையை வெளியிட்டவர் கோப்பர்நிக்கஸ். இவரது கொள்கையை பின்பற்றி விண்வெளி பற்றி ஆராய்ச்சி செய்து தக்க ஆதாரங்களை அளித்தவர் யோகான் கெப்லர். பிறக்கும் போதே நோயாளியாக பிறந்தவர் இவர். 4 வயதாக இருக்கும்போது வைசூரி நோய் தாக்கியதால் உயிர் பிழைப்பதே அரிதாகிவிட்டது. உடல் வலிமை குறைந்துவிட அவரது கண் பார்வையும் மங்கி கையும் செயலிழந்து விட்டது. இவ்வளவு உடற்குறைகளையும் பொருட்டாக நினைக்காமல் முன்னேற துடித்த யோகான் கெப்லர் சர்வதேச விஞ்ஞானிகளுள் ஒருவர் என்ற பெருமையை பெற்றார். பிறப்பும் இளமையும். யோகான் கெப்லர் 1571ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் நாள் ஜெர்மனி நாட்டிலுள்ள வேர்டன்பர்க் மாகாணத்தில் பைல் என்ற ஊரில் பிறந்தார். பொறுப்பற்று வாழ்ந்த தந்தையால் சிறு வயதிலேயே பல இன்னல்களை அடைந்தார். தந்தை வாங்கிய கடனை அடைப்பதற்காக ஒரு கள்ளுக்கடையில் கள் ஊற்றி கொடுக்கும் வேலையில் சேர்ந்தார். அவ்வேளையில் கெப்லருக்கு வயதோ 9. பள்ளி படிப்பு நிறுத்தப்பட்டது. 3 ஆண்டுகள் கள்ளுக்கடையில் வேலை பார்த்தார். பின் 12வது வயதில் அவரது தந்தையின் நண்பர்கள் அவரை ஒரு பள்ளியில் சேர்த்தனர். அவரை ஒரு மத போதகராக ஆக்க வேண்டுமென அவர்கள் நினைத்தார்கள். பல்கலைக்கழகத்தில் சேர்தல். அவரது 16வது வயதில் டுவிபிங்கென் பல்கலைக்கழக கல்லூரியில் சேர்ந்தார்.
கணிதத்தில் அவர் அளவு கடந்த திறமையுடன் விளங்கியதை கண்ட அவரது கணித ஆசிரியர் மாஸ்டிலின் அவரது கணித ஆராய்ச்சியை வளர்த்து வந்தார். படிப்பை முடித்த கேப்பிலர் பல்கலைக்கழகத்தில் வானவியல் பேராசிரியராக பணியாற்றினார். அவரது 23ஆம் வயதில் பணக்கார பெண் ஒருத்தியை மணம் செய்து கொண்டார். தொடர்ந்து அவரது கண் பார்வை மோசமடைந்து வந்தது. விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஆதல். தொலைநோக்கு கண்ணாடியில் ஆய்வு செய்தால் கண் பார்வையை முற்றிலும் இழக்க நேரிடும் என மருத்துவர்கள் பயமுறுத்தினர். எனினும் கேப்பிலர் வானவியல் ஆய்வை மேற்கொண்டு 200க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களை கண்டு வெளியிட்டார். செவ்வாயை மட்டும் 6 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தார். கோள்களின் பாதைகள் நீள்வட்டமானவை என்று முடிவு செய்தார். கோள்கள் விண்ணில் இயங்கும் பாதைகளையும் அவற்றின் போக்கினையும் வருங்கால நிலைகளையும் கணக்கிட்டு கூறினார். அடுக்கடுக்கான துன்பங்கள். மனைவியுடன் விவாகரத்து, 30 ஆண்டு போர், 5 குழந்தைகளின் மரணம், வறுமை, நோய் என அடுக்கடுக்காக துன்பங்கள் அவரை நெருக்கின. வாழ்க்கை முழுவதும் வறுமையுடன் போராட்டம், கண் ஊனம் இவற்றிற்கிடையே போராடிய கேப்பிலர் நோய்வாய்ப்பட்டு 15/11/1630 காலமானார். கண் பார்வை முற்றிலும் போனாலும் மனிதகுல வளர்ச்சிக்கு சாதனைகள் புரிய வேண்டும் என துணிந்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்ட யோகான் கேப்பிலர் இன்றளவும் சர்வதேச விஞ்ஞானிகள் வரிசையில் இடம் பிடித்து போற்றப்படுகின்றார். அத்தியாயம் 12. சார்லட் எலியட். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வா என்று என்னை கூப்பிட்டீர், என் மீட்பரே, வந்தேன் வந்தேன் என்ற பாடலை விரும்பாத கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று கூறலாம். ஆலய ஆராதனையில் மட்டுமல்ல, அநேகரின் வாய் இந்த பாடலை அடிக்கடி முணுமுணுத்து கொண்டே இருக்கும். இதை எழுதிய சார்லட் எலியட் 30ஆம் வயதில் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி விட்டார்கள். உடல் செயலிழந்தவராய் வாழ்வின் மீதமுள்ள 52 ஆண்டுகளை படுக்கையில் கழித்தார்கள். இவ்வாறு சோர்வுற்றிருந்த சார்லட்டை பார்க்க டாக்டர் சீசர் மெலன் என்ற ஊழியக்காரர் வந்தார். உடல் அளவிலும் மனதளவிலும் சோர்ந்து போயிருந்த சார்லட்டுக்கு இயேசுவின் அன்பை எடுத்து கூறினார். அது முதல் இயேசுவை அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். சார்லட் எலியட் 1789 மார்ச் 18ஆம் தேதி இங்கிலாந்தில் உள்ள கிளாபாம் என்ற இடத்தில் பிறந்தார். தன் வாலிப நாட்களில் ஓவியம் தீட்டுவதிலும் நகைச்சுவை துணுக்குகள் எழுதுவதிலும் பெயர் பெற்று கவலையின்றி வாழ்ந்து வந்தார். நோய்வாய்ப்பட்ட பின் மிகுந்த பலவீனங்களோடு போராடி கொண்டே ஒவ்வொரு நாளையும் கழித்தார். படுத்த படுக்கையில் கிடந்தபடி இவர் பாடிய 115 பாடல்கள் செயல் இழந்தவளின் பாடல் புத்தகம் என்ற தொகுதியாக வெளிவந்துள்ளன. சார்லட் 150 பாடல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். இவரது பாடல்கள் மூலம் அதிக நிதியை திரட்டி ஊழியங்களுக்கு உதவியுள்ளார். நான் பாவிதான். இந்த ஒரு பாடலின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனர். அவர் இறந்த பின் அவரது பெட்டி ஒன்றிலிருந்து 3000த்திற்கு அதிகமான கடிதங்கள் எடுக்கப்பட்டன. அத்தனையும் அவரது பாட்டின் மூலம் கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்பட்டவர்கள் எழுதிய நன்றி கடிதங்கள் ஆகும். தாங்க முடியாத வேதனையின் மத்தியிலும் ஆண்டவருக்காய் 82 வருடங்கள் பயன்படும் பாத்திரமாக விளங்கி அநேகரை நீதிக்குட்படுத்தியவர் சார்லட் எலியட். இவரது சிறந்த பாடல்களில் சில: 1. My God is anyhow so sweet. 2. Just as I am without me plea. 3. I want the adorning divine.
4. கிறிஸ்டியன் சீக் நாட் ஈ ரிப்போஸ். 5. மை காட் மை ஃபாதர்.